அந்தோன்ற பேர்ல பிறந்து அந்தோனின்ற பேர்ல வளர்ந்த பாத்து பரவாயில்ல போ. இப்ப எங்க இருக்கா, என்ன பண்ணிட்டு இருக்கா நாயர், என்ன பண்ணிட்டு இருக்கா? ஏய் நல்லா பெருசா இருக்கு தல. கட்டு எடுக்காத. மாட்டினதுலேயே நீ தான் பட்ட ஜிலேபி. பெரிய ஜிலேபி. கவர் எடுத்து வீடியோ அனுப்பிச்சுட்றேன். கவர். வேற ஆள் பிடிக்க வந்தா தலை என்ன சம்பவம் பண்ணிட்டு இருக்கிறாரு பாருங்க. பேக்ல கவர் இருக்குடா. வெட்டுமுள்ளு போடுறான் அதுக்கு தான். பாரியா துள்ளி வந்து வீதே வெளியே ஒரே அடியில. நல்லா பார்த்துங்க, இதுதான் வெட்டு முள்ளு பிசிங்க. அடாடாடாடா, கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்குது மீன் பிடிக்கிறத பார்க்கறதுக்கு. எதுவுமே தேவையில்லண்ணா, வெறும் முள்ளை வச்சு அடிக்கிறாரு பாரு. நான் தலை வெறும் முள்ளு போதும், ஒன்றுமே தேவையில்ல. மீனெல்லாம் எடுத்து பையில போடுங்கப்பா, நிறையா இருக்குது. தூக்கி அங்கே அட்டிக்கிறாரு பாரு. வெள்ளை வெள்ளையேன்னு இருக்கு. அஜிபாய் வாண்ட் டு பட்ட ஜிலேபி. இதெல்லாம் குப்பிடாங்க புடிக்கிறப்ப பார்த்துல செம சைஸ். பெருசு நல்லா இருக்கு ஆத்துல. ஆனா இங்க கூட்டு வந்துக்கு ஒரு நல்ல வேலை பண்றோம். அங்க போறேன். எல்லா இடத்துலயும் மீன் இருக்குதல, இங்க எல்லாமே மீன் தான், ஃபுல்லாவே மீன் தான். எடுத்து பையில போடுங்க எல்லாத்தையும். தண்ணியில போயிட போகுது எல்லாமே. அது குட்டி அதெல்லாம் விட்டுடலாம். எடுத்து போடு எல்லாத்தையும். என்ன மீன் மிஸ் ஆயிடுச்சு, படப்பட பேப்பர் மாட்டிக்கிச்சு. எடுத்து போடு. நம்பி பக்கத்துலயே வர முடியல. ஆமா, இருக்கிறதையும் எடுக்க முடியல. பட்டுன்னு ஏற்றி அடிச்சிருவாப்புல. அங்கே 2 கிடக்குது, அங்கே 1 கிடக்குது. பாத்தியா என் தளபதியா? என்ன தலை அது, மீனே ஒரு வித்தியாசமா இருக்குல்ல. ஆனால் கலராக இருக்காண்ணா. ஒருத்தன் கருப்பாக இருக்கான், ஒருத்தன் கலராக இருக்கான். அவ்வளோ கருப்புன்னு சொல்ல முடியாது, அவ்வளோ வெள்ளைன்னு சொல்ல முடியாது. ரெண்டும் கலந்த மாதிரி. அங்கே பாரு, ஒருத்தர் வலை விடுறாரு பாருங்க அந்த வாரத்தில். என்ன இது ஒரு மாதிரியா இருக்குது நீட்டா? கண்டையே நீட்டா இருக்குது ஒரு மாதிரி. ஜிலேபி தான் நீட்டா இருக்குல்ல. எடுத்து எல்லாத்தையும் பையில போடுத்தல. எதே போச்சா அந்த முள்ளா? பெரிய மீனா? இந்த பிரைடு பாரு, 2 தலை தூக்கு தலை. 2 மாட்டிட்டு வந்து இந்தாண்ட ஒன்று. பஞ்சமில்லாத மீன், டபுள் ஷாட். இது இருக்கிற முள்ளுக்கு கறிலாம் பிச்சிட்டு வருத்தல. முள்ளு சைஸ் பெருசு. அதை போட்டு பெருசு பண்ணலாம். அப்புறம் குடல், ஐயோ தலை குடல் கிட்டலாம் பிச்சிட்டு வந்துட்டு தலை. என்ன பண்றது? குடல் பெருசு இல்லை, குடல் அடிக்கிறதுல குடல் குந்தாலாம் வெளியே பிடிக்கிட்டு வருது. ஐயோ இதெல்லாம் காட்டாதீங்க ப்ரோ, வயலன்ஸ்னு போட்டுருவாங்க. வயலன்ஸ் உள்ள இருக்குதல்ல மீன் மேட்ச் எல்லாம். படா சைஸ் தேலி ஒன்று போட்டுரு.
எல்லா மீனுக்கும் குடல் பிடுங்க தலை. பார்த்து மேஜிக் ஃபிஷிங் தான் போட்டு ஒன்று வீடியோவை. மீனாத்தல ஆ கீழே நிறைய சத்தம் இருக்குது. மிரிக்காத எடுத்து பையில் போட்டு டக்குன்னு. நாக்கு பூச்சி அதுவே வச்சுக்குது நிறையா நாக்கு பூச்சி. அவர் முகத்தில் அன்றைக்கி அப்படி ஒரு சந்தோஷத்தை பார்த்து எதையோ சாதிச்சவர். இங்கே பாரியா இங்கே பேசிகிட்டு இருக்கும்போது இங்கே சம்பவம் பண்ணுறாருயா. கொஞ்சம் செல்ல அப்படி திருப்பினா இந்த சம்பவம் நடந்துடுது. சரி, யூடியூப்ல பெரிய மீனை காமிச்சிருவீங்க தானே? ஆமாம், சைஸ் பெருசு அப்படி காட்டணும். என்னத்தல மிஸ்ஸிங்கா? கரையில் போடத்தல அப்படி உள்ளே போடத்தல. ஆ அதான் சொன்னேன், இப்படி போடுத்தல. அதோ இப்படியே போடு, கிராஸில் அப்படி போடு. அங்கேயே இருக்குது நிறைய பரப்பரன்னு பொறி விட்டு போகிறாங்க. இப்போ தட்டு. குட்டி மாட்டிக்கிட்டாரு சின்னோண்டு. அது அங்கே அதுக்கு மரண நாள் எழுதிட்டாங்க தண்ணியில். இன்னும் காலையில் வந்திருந்தா போட்டு போட்டுக்கலாம் மாட்டுக்கா. ஏந்தலா அன்றைக்கி மாதிரி ஒரு கோணி ரொப்பிருக்கலாம் மாட்டுக்கா. மாட்டிச்சா பாத்தி? ஹை பா, ரெட்டுயா, ரெட் கலரில் இருக்குது மீன். ரெட்டு எல்லாம் ரெட்டாக இருக்குது. ஆழத்துலேயே ஒரு பைய குத்துறோம், பிடிச்சி பையில போடு, தூக்கி கீழே போட்டுக்கிறேன். அதெல்லாம் டைமிங்கே பத்தாது. மேஜிக் மீனவன் அப்படி போட்டு தான் சேனல் பேரே ஆரம்பிக்கணும். இங்கே பார்த்தல, நீ அங்கே சுற்றிட்டு இருக்கிற, இங்கே வந்துட்டு போகுதுல. அதான் இங்கே வந்துட்டு போகுது மீன். அதை வந்து பார்த்துட்டு போகுது. என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, போய் பார்த்துட்டு வருவோன்ட்டு வந்துட்டு போகுது. டேய், நீ சும்மா போட்டாலே மாட்டேன் நான் அப்படிங்குது. ஐயோ இங்கவே நின்றுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்துக்குது அது கரையில். என்னமோ பண்ணுறாங்க, நம்ம போய் பார்த்துட்டு வரோம். ஐயா ஜாலின்ட்டு விளையாண்டுருக்குதாட்டுக்கு வெளியே. சைஸு எவ்வளோ பெருசு பாரு. பா, இதை நீங்கள் எவ்வளோ வேணால் பெருசாக காமிக்கலாம். ஏன்னா பெருசாக தான் இருக்குது. நல்லா. ஏதோ ஒரு 200 கிராம் வராது தளபதி. ஏன்னா ரொம்ப ஃபோன் பண்ணுது. ட்ரிபிள் ஹூக் வச்சு ஃபிஷிங் கண்ணில் போய் ஏறிச்சல நல்லா எடுக்க முடியல. பிடிச்சி அடி சரிடா, இது வந்துடும். அது போய் மாட்டிக்கிற இடம் அந்த மாதிரி. பார்த்து ஐயோ, ரத்தம் சிந்த வைக்கிறீங்களாப்பா அந்த இடத்துல தான். ஓட்டி ஆகி போச்சு. ஓட்டை முள் பெருசு.
நல்லா பார்த்துங்க, இப்படி தான் ஃபிஷிங் பண்ணணும். மீன் பா போயிட்டு வரவங்களுக்கு இங்கே பாருங்க பாரு, ரெட்டில் ஒரு மீன் கிடக்கு பாரு, அதெல்லாம் எடுத்து போடு. நல்லா பைலட், இதெல்லாம் பெருசாக தான்டா இது. பைலட் சிலிப் நல்லா பெருசு, இதெல்லாம் எடுத்து போடு. ஆமாம், இல்லை இல்லை, கட் பண்ணி தான் போடுறேன். மீன் சரியான மீனுக்கு தப்பா அந்த ஏரியில். நம்ம ஈச்சங்காடு ஏரி மாரி ஆட்டுக்கு. ஆ கிட்ட ஏய், மூணுத்துலேயும் செதில். இந்த வழியாக இருக்குல்ல, ஏற மாட்டேங்குது. மூணுத்துலேயும் செதில் இருக்குது பாரு. பெரிய மீன் பா எல்லாம். ஒரு கட்லா ரோகன் பிடிச்சதுன்னு பிடிச்சனுங்க. ஈச்ச மொட்டில் கட்லா பிடிக்க அடிச்சுன்னு போட்டுடலாம். போட்டார். அந்த டயருக்குள்ளே போடு. வட்டம் போட்டு வச்சிருக்கேன் பாரு, அதில் போடு. ஒரு சிறப்பான சம்பவம், தரமான சம்பவம். மீன் அவ்வளோ அடியிலே மேய்ச்சல் இருக்குது. பெருசு தான் அது. நடு உடம்புல மாட்டிக்குதுல்ல, வலிக்கிறதுக்கு ரொம்ப இதுவாக இருக்குது, கஷ்டமாக. வாட்டம் இல்லைல்ல, என்னத்தையோ போட்டாரியா பெருசா. பா பா பா, மீனை வெளியே போடாதீங்க, கண்ணார் போட்டுரும், நாளைக்கு மீன் கிடைக்காது. எகிரி வந்து வீடு பெரிய மீன். சரிங்க, கருப்பேன் குசும்புக்காரன் கண்ணில் மாட்டிட்டு வந்துக்கிறான் பாரு. ஆறுதல் பரிசாக ஆனந்த் அவர்கள் இந்த ஜிலேபி மீனை எடுத்து செல்வார். எல்லா ஆப்பும் இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஹாட்ஸ்டாரு 300 லைவ் சேனல்ஸ்க்கு ஸ்கோப் வீடியோன்னு ஒரு ஆப் இருக்கும், அதை டவுன்லோட் பண்ணுங்கள். அதில் போய்ட்டு மெயில் ஐடி லாகின் பண்ணிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு சேனல்ஸ்லாம் மீதி எல்லாம் ஹாட்ஸ்டாரு, நெட்ஃப்ளிக்ஸ் அதெல்லாம் வந்து ஆனந்த் அருண். யார் பேர் ஆனந்த்? அப்படியா? ஆனந்த்னாரு அருண். அவரு மோகன். ஆமாம் மோகன். ஆமாம் ஆமாம், எல்லாமே உங்களுக்கு அருண் மோகன். லைவ் சேனல்ஸ் 300 லைவ் சேனல்ஸ் சொன்னாங்களா? கண்ணே போயிடுச்சு தலை. ஹாட்ஸ்டார் வரு வரு, பக்கத்தில் போட்டு அடிக்கிறது பாரு. வரு வரு, மேட்சில் பார்த்துட்டாரு அப்படிக்காங்க பக்கத்தில். ஓட்டையாக போட்டுன்னு போயிடுது. ஆமாம் தலை, அது முள் பெருசு நல்லா ஏறிக்குது. நம்ம ஆரம்பத்தில் இந்த மாதிரி பண்ணிருக்கணும் தலை, இந்த ப்ரைடில் போட்டிருக்கணும். தப்பு பண்ணிட்டேன் தலை. எனக்கு என் கையெல்லாம் ரத்தக்கறி ஆகுறீங்க காலையிலேயே. ரத்த கொதிப்பு அப்படின்ற மாதிரி. ஹே தலை, பாடத்தலை சூப்பராக இருக்குது வாய்ஸு. போட்ட உடனே மாட்டிக்கொண்டார். அப்படியே திரும்பி வந்த வேகத்தில் போடு. ஏய் வேணாம்பா, நல்ல சைஸ் இதெல்லாம், சாப்பிடு. ஒன்றும் பண்ணாத, தலையே வாழை டப் டப்னு கட் பண்ணிடு, வேலை முடிஞ்சுது. பாரு 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 பாரு, பக்கத்துலேயே பாருங்க பாரு. ரொம்ப தூரம்லாம் போட தேவையில்ல, பக்கத்துலேயே போட்டு பக்காவாக வேலை முடிச்சிடலாம். ஆசை வந்துடுச்சா? அந்த கான்செப்ட் போனதுலேருந்து சரியான வழி கை. இது இந்த
நான் ட்ரைபாட் சொல்கிறேன். டேய் அவ்வளோ கூட்டத்தில் இப்படி தூக்கி 5 நிமிஷம் அப்படியே ஒரே கையில் பிடிச்சிட்டு வர முடியுமாண்ணா? என்னது இது ட்ரைபாடு ஃபோனு சரியான வழி கையில் பிடிக்க முடியாது. நெக்ஸ்ட் டைம் போகிறப்பலாம் வாங்கி தலை மணி 8 ஆயிடுச்சுல. மாட்டிச்சு நல்லா சைஸு, நல்ல சைஸ். தண்ணிலே எவ்வளோ அலசு மேலே வருது. டேங்க் கிளீனரா தலை? இங்கே பாரியா என்ன காரியம் பண்ணிக்கிறாரு பேர். ஆமாம் ஆமாம் ஆமாம், இதையும் பிடிச்சிட்டேன். இது ஒன்று தான் பிடிக்காத இருந்தால் இதையும் பிடிச்சாச்சு. தமிழனா இத்தா தலை, தமிழனா இத்தா. ஆடாத இருக்கு கொஞ்ச நேரம் தயவு செஞ்சு அது கழிட்டுருங்க. இதெல்லாம் எத்து போடியா? போடலாம் இரு மொத்தமாக போட்டுக்கலாம். தமிழனா இத்தான் தலை, சூப்பர் தலை. டைம் ஆகுதுன்றீங்க. ஓகே எடுங்க, அதை முள்ளு எடுத்து விடுங்க. இரு நீ காலை வச்சு மீன் அமுக்கத்தான் நான் போடுறேன் பாரு வீடியோவில். வானா தலைவி ப்ளூ கிளாஸில் வந்து கொஞ்சம் பிடிச்சிட்டு போடுறோம். ப்ளூ கிளாஸ்லையா? ப்ளூ கிளாஸ் நைட் அப்படி தான் தலை என்னமோ சொல்லிட்டோம் யாரா கூடமா வீட்டில். எங்கள் பையனும் என் வீட்லேயும் கலாச்சி விட்டாங்க என்ன. தூக்கி தண்ணியில் விடுங்க, ரிலீஸ். அஜிஜி இரு அஜி. ஆமாம்பா இங்கே தான் நிற்கிறான் தலை. என்ன தலை இப்படி 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 இங்கே விடு வீடியோக்கு. தலை இங்கே தான் இருக்கான். பிடிச்சி நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம். அஜி இழுத்துறாத, பின்னாடி தான் இருக்கும். அவ்வளோதான் ஒரு வேகம். ரைடர்லாம் ஆடாது. ரிலீஸ் ஆயிடுச்சு. மீன் நிறையா மேட்சில் இருக்குது தலை. மேலே இல்லைனாலும் கீழே அடியில் இருக்குது தண்ணியில். அதெல்லாம் மீன் தான் தலை. மீன் தான் மாட்டிக்கிட்டாரு. பட்டேஜ் ரெடி. இங்கே பாருங்க பாருங்க பாரு, பார்த்து நீ டார்கெட் பண்ணிட்டேன். இன்னொரு வாட்டியும் நீ தான் மாட்டினேன், நான் தான் ஒரு தடவை நீ என்ன தான் தலைவா. இங்கே பாருங்க, இன்னைக்கு விரால் பிடிக்காத வெறியில் இருக்கிறாரு. வேற எதனா விரால மாட்டிட போறாரு. அஜி பார்த்து பண்ண அஜி, உனக்காவது கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு என்ன எதுவும் ஆகலை. அஜி நான் சொன்ன லொக்கேஷனு கரெக்டாக சொல்கிறாரு பாரு, அந்த சைடு. எங்க விராலுக்கு அந்த பக்கம் வைஃப் மைட்டி நிறைய தேலி போட்டுவிடணும். நல்லா பாருங்க. நமஸ்கார் தலைவா, நல்லா போட்டு. இங்கே பாருங்க, புது சப்ஸ்கிரைபர் வந்து வெட்டு முள்ள எனக்கு ஃபிஷிங் பண்ணுறது கற்றுக் கொடுங்கன்னு சொன்னார். நம்ம தலை அதெல்லாம் ஐயோ எடுக்காத விட்டோம் தலை. அதெல்லாம் சொல்லிக் கொடுங்க நீங்கள். அதெல்லாம் போட்டு விட்ருவோம் அழகா. ஆனந்த் அருண் அருண் உனக்கு எத்தனை அஜய் அதை எடுத்து விடு, மறுபடியும் சுற்றிக்கிச்சு போகிறேன். அருண் திருப்பி உன் முகத்தை காட்டு. ஹாய், நல்லா பாருங்க. போடு 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 போடு. வெட்டு முள்ளு ஃபிஷிங் கற்றுக்கிறாரு. சும்மா போடுறா. 2 மீனை பிடிச்சிட்டாரு. ஏன்டா இங்க இருக்குதுடா மீன், அப்படியே கிட்ட வலிச்சினுவா, பொறுமையா வலிச்சினுவா. பாருங்க, நம்ம தலை தான் வந்து கைட் பண்ணிட்டு இருக்கிறாரு. எப்படி போடணும் எல்லாமே சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாரு. படிச்சல இங்க அதே மாதிரி அது மீன் இங்க இருக்குது, எங்கேயோ போடாது. நீங்களும் வெட்டு முள்ள ஃபிஷிங் கற்றுக்கணுமா? நம்ம தலை அஜித்தோட நம்பரை இங்கே மேலே கொடுக்குறேன், அவர்கிட்ட வந்து கற்றுக்குங்க. ஆனால் ஒரு நாளைக்கு 50 ரூபாவும். பாருங்க, ட்ரைனிங் கொடுத்து 10 நிமிஷம் தான் ஆகுது. நல்லா பாருங்க, நல்லா பாருங்க. ஐயோ ஐயோ, அங்க போடக்கூடாது நண்பா. போடு 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 போடு. மாடிச்சா மீனா குட்டியா? மீன் தான் மீன் தான். மீன் தானா? வச்சுக்கு போகுது. மாட்டுச்சு.
சொல்லி தரவா அப்படின்ட்டு இல்லையா அப்படிதான் சொல்லி கொடுத்தாங்க கற்றுக்கிறா. ஓ என்ன குருவே மறைக்கிறா? ஐயோ நீ எங்க அடிக்கிற போடு. நீ ஒரு வேக டேங்க்ல செத்து போச்சு. எங்க செத்துடுச்சா? நம்ம விட்டதா? செத்துட்டானா? ஐயோ ஐயோ அது இல்லை தலை. மாட்டிக்கிச்சு. நெக்ஸ்ட் அப்போ நானும் வந்துடுறேன், போகலாம். என்னைக்கு மட்டும் சொல்லு. கடலில் மடல் மீன் பிடிக்கலான்னு. சேம் மெத்தட். மடல் மீன் என்னண்ணா இப்படி இப்படி ஐயோ ஐயோ இப்படி ஒரு 5 கிலோ இருக்குமா? தாராளமாக இருக்கும். அவ்வளோ நேரம்லாம் பிடிக்கலையே.